கர்த்தர் கூட இருக்கிறார். அதட்டி போடுவார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம ஒன்றும் செய்ய வேண்டாம். நம்ம நோக்கி பார்க்கிறது யார? அவரை மட்டும்தான். மனிதர்கள் எழும்பி வரலாம், பிசாசுகள் எழும்பி வரலாம். நம்ம என்ன செய்யணும்? அவருடைய பாதத்தை மட்டும் பற்றி பிடிப்போம். பாக்கி உள்ளதை அவர் பார்த்துக் கொள்வார். வறுமையா, கடன் பிரச்சனையா, நிறைய செய்திகள் கேள்விப்படுறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த கடன் பாரத்தினால எங்களுக்கு அடுத்த வேலைக்கு என்ன செய்யணும்னு தெரியல, நாங்க என்ன நாங்க விஷம் வாங்கி குடிச்சு சாக போலான் இருந்தோம். இப்படியெல்லாம் பட்ட சூழ்நிலைகள் உருவாகுகிறது. ஆனால் நான் சொல்றேன், விஷம் வாங்கி குடிக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை அப்படி அனுமதிக்கல. உங்களை கொண்டு பல பேருக்கு சாட்சி பகர வைப்பார் ஆண்டவர். இன்னைக்கு கடன் பிரச்சனையினால ஒருவேளை ஏதாவது தவறான முடிவுகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்களா? செய்யாதீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் அநேகருக்கு ஒரு சாட்சியை நிறுத்த போகிறார். அதனால எந்த ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் குப்பையில தூக்கி போட்டுட்டு இயேசுவை நோக்கி பாருங்கள். நாங்க எல்லாம் இயேசுவை நோக்கி